என்ன அப்படின்னா, யார் இந்த தவறில் இருந்து திருந்தி தம் செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தி செயல்களை சரி பண்ணணும், தாம் மறைத்திருந்தவற்றை எடுத்துரைக்கிறார்களோ. மறைச்சோம்ல, இத்தனை நாள் மறைச்சோம், என்ன பாய் உங்ககிட்ட இவ்வளோ அழகான சிஸ்டம் இருந்துச்சா, சொல்லவே இல்லையா பாய்னு அவன் சொல்லணும். நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறான், அவன் சொல்லணும், என்ன பாய் உமர்லியானோ இப்படிலாம் பண்ணியிருக்காரா, தெரியாமல் போச்சுங்களா. என்ன தெரிஞ்சிருந்தா திருமுருகன் காந்தி போய் கம்யூனிசத்தை புக்கை புரட்டிட்டு இருப்பாரா? தெரிஞ்சிருந்தா முகிலன் போய் இங்க கம்யூனிசத்துக்கு பின்னாடியும் கார்ல் மார்க்ஸ் பின்னாடியும் போயிட்டு இருப்பாரா? இப்படி ஒரு தீன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லைங்க. மற்றவங்களை விட்டுருங்க, அந்த மொடம் அதாவது நொரண்டு பிடிச்சவன் வரமாட்டான். அதாவது பாசிசம் இன்னைக்கு சப்போர்ட் பண்றான்ல, அவன் தீன் நீங்க எடுத்து வச்சாலும் வரமாட்டான். நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, தேடிட்டு அலையிறாங்களா இல்லையா? எங்கேயாவது ஹக்கு, ரஷ்யாவில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதோ ஒரு நல்லது இருக்குன்னு போய் எடுத்துட்டு வரான். கியூபாவில் ஏதோ ஒரு மூலையில் ஃபிடல் காஸ்ட்ரோ இந்தியாக்காரனுக்கு என்ன சம்பந்தம்? ஃபிடல் காஸ்ட்ரோ எதுக்கு ஹீரோவா பார்க்குறான்? ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு மேலே ஒரு அபூபக்கர் இருந்தது அவருக்கு தெரியுமா? இவங்களுக்கு தெரியுமா? சேகுவாராவுக்கு மேலே ஒரு காலித் பின் வலீத் இருந்தது தெரியுமா? இவங்க என்ன செஞ்சாங்கன்னே தெரியாத. ஏன்னா நாம மறைச்சிட்டோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், மறைத்திருந்தவற்றை எடுத்துரைக்கிறார்களோ அவர்களை நான் மன்னிப்பேன். நமக்கு சொர்க்கம் போகணும்னாலும் இதுதான், துனியாவில் இந்த அடியிலிருந்து தப்பிக்கணும்னாலும் இதுதான், ரெண்டுக்கும் இதுதான். துனியாவிலிருந்து தப்பிக்கிறது தான் யூனுஸ் நபி அந்த ஆப்ஷனை சொல்றான். துனியாவில் உங்க மறுபடியும் நீங்க மேல வரணுமா, இதை செய்யுங்க. சொர்க்கத்துக்கு போகணுமா, முதல்ல மறைச்சதை தெளிவா சொல்லுங்க. நான் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புனிபவனாகவும் இருக்கிறேன் சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். எவர்கள் நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டு இது செய்யாம மறைச்சதை தெளிவுபடுத்தாம இந்த நிராகரிக்கிற போக்கிலேயே மேற்கொண்டு அதே நிலையில் இறந்தும் விடுகிறார்களோ அத்தகையவர் மீது அல்லாஹ் மற்றும் வாழவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபம் நிச்சயமாக உண்டாகும். அவர்கள் அந்த சாபத்திலேயே என்றென்று மூழ்கி கிடப்பார்கள். தண்டனை அவர்களுக்கு லேசாக்கப்படாது, அவகாசமும் அவர்கள் கொடுக்கப்படும். மறுமை நாள்ல இன்னைக்கு யாருக்கு இது கடுமையான தண்டனை? இந்த அல்லாஹ்வுடைய தீனை மறைச்சவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ற 2வது அத்தியாயத்தில் 161 163. ஸோ இதுதான் இந்த சமுதாயம் தவற விட்டுருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அப்ப அல்லாஹ்வுடைய தீனை தயவு செஞ்சு நாம ஸ்டடி பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத்தை பார்க்கணும், குர்ஆனுடைய தஃப்சீரை பார்க்கணும். நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா, ஹதீஸ்களை எடுத்துக்க வேண்டியது, சில மசாயில்களை எடுத்துக்க வேண்டியது, டைரக்டா அங்க போயிடும். நம்முடைய அசல் புத்தகம் குர்ஆன், நம்முடைய அசல் கல்வி ஹிதாயத் என்ன? குர்ஆன். குர்ஆனை பாருங்க, குர்ஆன்ல என்ன சடங்கு இருக்கு? ரொம்ப கம்மி. சட்டதிட்டங்கள், தொழுகை, இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப குர்ஆன் வேற எதுக்காக இவ்வளவு எஃபர்ட் போடுது? குர்ஆன் என்ன பண்ணுது? மனிதர்களை மாத்துது. ஒரு மனிதனை பக்குவப்பட்டவனாக, அவனை மெச்சூரிட்டி கொண்டவனாக மாத்துது. அவனை ஒரு மிக